தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடை பொறுத்த வரைக்கும் சிவனாண்டி முத்துவேல் இவங்க 2 பேரும் கோவிலில் இருக்கக்கூடிய சிலையை திருடிட்டு காளியம்மா வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ காளியம்மா வீட்டில் சிலை இருந்ததுன்னா நாம தான் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு பிளானை போட சிவனாண்டி முத்துவேல் இவங்க 2 பேரையும் லாட்ஜில் தங்கிக்க சொல்லி அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் லாட்ஜில் போய் தங்கிக்கிறாங்க. இருந்தாலும் கையில் சிலை இருக்காது, நம்மளுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி சிலையை கைமாற்ற முத்துவேலுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு கால் பண்ணி 10 லட்சம் ரூபாய்க்கு அந்த சிலையை கைமாத்துறாங்க. மறுநாள் காலையில் ஒட்டுமொத்த குடும்பமும் கும்பாபிஷேகத்துக்கு கிளம்பிட்டாங்க, சாமுண்டீஸ்வரியை தவிர. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது சந்திராவுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகம் நடக்கவே நடக்காதுன்னு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷப்பட, சாமுண்டீஸ்வரியை தவிர ஒட்டுமொத்த குடும்பமும் கிளம்பி கோவிலுக்கு வந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பாட்டி பரமேஸ்வரியும் அவங்க கோவிலுக்கு ரெடி ஆகுறாங்க. அங்கே வேலை பார்த்துட்டு இருக்க தீபாவதி பாட்டிக்கிட்ட நானும் கோவிலுக்கு வரேன், உங்கள் பேரனை பார்க்கணுன்னு எனக்கும் ஆசையாக இருக்குன்னு சொல்லி பாட்டி கூட கிளம்பி கோவிலுக்கு வர, கார்த்தியை பார்க்குறதுக்காக தீபாவதி ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி கார்த்தியோடைய என்ட்ரி. ஸோ இதில் யாரும் உங்கள் பேரன் அப்படின்னு சொல்லி தீபாவதி பாட்டிக்கிட்ட கேட்க, அப்போது கார்த்தியை கை காமிக்கிறாங்க. இது மையம் வழி பேரனா இல்லை மகள் வழி பேரனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த இடத்துல பாட்டி ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால எனக்கும் அவர் ஒரு விதத்தில் பேரன் தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்க, ஸோ தீபாவதி யோசிக்கிறாங்க, கிளவி உஷாராக தான் இருக்குது, விஷயத்தை கறக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியுடைய கண்ணில் படாமல் தீபாவதி அங்கேருந்து மறைஞ்சிக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் கார்த்திக் அப்புறம் ராஜராஜன் ரேவதி எல்லாருமே கோவிலுக்கு வந்தாச்சு. பாட்டி இங்கே சாமுண்டீஸ்வரியை தான் கேட்குறாங்க. ஸோ வழக்கம் போல் அவங்க வரல அப்படின்னு சொன்னதும், ஸோ என்னதான் முரண்டு பிடிச்சாலும் கடைசியில் வந்துடுவான்னு பார்த்தேன், ஆனால் வரலையேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஊர் பெரியவங்க அந்த இடத்துக்கு வராங்க. பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆகிடுச்சு, ஸோ அதற்கான வேலைகளை நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கேருந்து கிளம்பி போய் பார்க்குறாங்க. போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது சாமி சிலையை காணணும். உடனே ஓடி பாட்டிக்கிட்ட சாமி சிலையை காணும் அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே பதறி போகிறாங்க. ஸோ ஆத்தாவுக்கே இந்த நிலைமையான பாட்டி ஒரு பக்கம் பேச, அப்போது சிவனாண்டி ஏற்பாடு பண்ண ஆள் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் சாமுண்டீஸ்வரி தான் அப்படின்னு சொல்லும்போது, மருமக எதுக்காக சிலையை கெடுத்தணும், அவள் இப்படி ஒரு காரியத்தெல்லாம் செய்ய மாட்டான்னு பாட்டி ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரிக்கு சப்போர்ட்டாக பேச, இன்னொரு பக்கம் மயில் வாகனனும் அதே தான் சொல்கிறாரு. ஸோ இதை பார்த்து சிவனாண்டி சிலையை காணும் அப்புறம் தேடி பார்க்குறது தானே கரெக்ட் அப்படின்னு சொல்லும்போது, நீ தான் கேடு கட்டவன், நீ என்னென்ன தில்லுமுல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு எங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி சிவனாண்டியை ஒரு பக்கம் பேச, அந்த இடத்துல விரும்பன் பார்த்திங்கன்னா, நான் சிலையை திருடிட்டேன்னு எப்படி வீட்டிலலாம் சோதனை போட்டிங்களோ அதே மாதிரி சாமுண்டீஸ்வர் வீட்டையும் சோதனை போடணும் அப்படின்னு சொல்லி எபிசோடை முடிச்சிருக்காங்க. அடுத்த ப்ரோமோ அப்படின்னு பார்க்கும்போது சிவனாண்டி முத்துவேல் விருமன் இவங்க போட்ட பிளான் படி சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டை சோதனை போடணும்னு சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி கோவப்படுறாங்க. இருந்தாலும் அவங்க சோதனை போட்டு பார்க்கட்டும்னு ராஜராஜன் சொல்ல, அங்கே தோட்டத்தில் போய் தேடி பார்க்குறாங்க. இந்த பில்லி சூனியம் வைக்கிற மாதிரி அந்த மஞ்சள் குங்குமம் பொம்மை இதெல்லாம் இருக்குது. அதை பார்த்து எல்லாருமே செம ஷாக் ஆகிறாங்க. ஸோ சாமி சிலையை கடத்துறதுக்காக தான் இவங்க பில்லி சூனியம் வச்சுருக்காங்கன்னு சிவனாண்டி ஒரு பக்கம் பஞ்சாயத்தில் சொல்ல, அப்படி ஒரு விஷயத்தை நான் செய்யவே இல்லைன்னு சாமுண்டீஸ்வரி பக்கம் சொல்ல, ஸோ இந்த இடத்துல கார்த்திக் ஒரு நாள் டைம் கேட்குறாங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இந்த ப்ரொமோவையும் முடிச்சிருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரொமோ தான். அதாவது முத்துவேல் அண்டு சிவனாண்டி இவங்க 2 பேரும் ஏதாவது ஒன்று கடத்த, ஏதாவது ஒன்று மறைக்க, ஸோ அதை ஒரு நாள் டைம் கேட்டு கார்த்திக் கண்டுபிடிக்க, இதுதான் வழக்கமாக எபிசோடில் போயிட்டுருக்கு. ஸோ அதை தான் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், எப்படியும் கார்த்திக் கண்டுபிடிச்சிருவார், சாமுண்டீஸ்வரி மேலே எந்த ஒரு தவறும் இல்லைன்னு நிரூபிச்சிருவார். அடுத்து என்ன சாமுண்டீஸ்வரி கையாலேயே இந்த கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத வழக்கம் போல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.